இனிய காலை பொழுதற்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆலயத்தில் கூடி ஆண்டவரை ஆராதிக்க முடியாத அந்த தருணத்தில் நம்ம இருக்கின்ற இல்லங்களிலே அமர்ந்து எங்களோடு கூட இணைந்து ஆண்டவரை மகிமைப்படுத்த உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றேன். இந்த நாளுக்குரிய பகுதிக்கு நேராக நாம் கடந்து சொல்வோம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது. கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கர்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவோம். வாருங்கள், நம்மை உண்டாக்கிற கர்த்தருக்கு முன்பாக நம் பணிந்து குனிந்து முழங்காற்படியிட கடவோம். வாருங்கள், இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் களி கூர்ந்து மகிழ கடவோம். ஜெபம் செய்வோம். வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராயிருந்து அதிசயங்களினாலும் அற்புதங்களினாலும் எப்பொழுதும் எங்களை வழிநடத்தி வருகிறது எங்கள் பிதா குமாரன் தூயாவியாகிய திரியேக கடவுளே, மகிழ்ச்சி நிறைந்து ஆசீர்வதிக்கப்பட்ட ஓய்வு நாளின் காலை பொழுதிலே உடைய சமூகத்திற்கு நேராக எங்களுடைய கண்களை ஏறெடுக்கிறோம். நாங்கள் தொழுகிற இந்த நேரத்தில் நம்முடைய பிரசனம் அதிகமாய் வெளிப்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த தொழுகையின் மூலமாய் உடைய நாமம் அதிகமாக மகிமைப்படு, உடைய நாமம் அதிகமாய் போற்றப்படு, நீர் எங்களுக்கு உதவி செய்தள்ள வேண்டும் என்று மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் மன்றாடுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, நாம் இருக்கின்ற இடத்திலே அமர்ந்தவாறே கீர்த்தனை 6ஆம் கீதத்தை நாம் பாடுவோம். கீர்த்தனை 6. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று. தெரிந்து கொண்ட சங்கீதம் 93. என்னோடு கூட சேர்ந்து படியுங்கள். சங்கீதம் 93. கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார், மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் பராக்கிரமத்தை அணிந்து அவர் அதை கச்சையாக கட்டி கொண்டிருக்கிறார். ஆதலால் பூச்சக்கரம் அசையாதபடி நிலை பெற்றிருக்கிறது. கர்த்தாவே, நதிகள் எழும்பின, நதிகள் இலச்சலிட்டு எழும்பின, நதிகள் அலை திரண்டு எழும்பின. முது சாட்சிகள் மிகவும் உண்மையுள்ளவைகள். கர்த்தாவே, பரிசுத்தமானது நித்திய நாளாக இந்த ஆலயத்தின் அலங்காரமாய் இருக்கிறது.
இருக்கின்ற இடத்துல நம்மிடங்கால் படியிட்டு ஆண்டுடைய திருச்சமூகத்திற்கு நேராய் நம்முடைய பிள்ளைகளின் குற்றங்களையும் மனத்தாழ்மையுடன் நாம் அறிக்கை செய்வோம். இது ஆண்டவருக்கு நேராய் திரும்புகின்ற ஒரு நேரம். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய குறைவுகளை மீள்தல்களை நம் மனத்தாழ்மையாய் அறிக்கை செய்கின்ற ஒரு நேரம். இந்த செப வேளையிலே நம்முடைய கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி நம்முடைய குறைவுகளை நாம் அர்ப்பணம் செய்வோமா? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று சொல்லுகின்ற ஒரு குரல் ஒவ்வொரு வினாடி நம்முடைய காதுகளுக்கு நேராய் ஒலித்துக் கொண்டிருக்கிறது அல்லவா? அந்த குரலுக்கு செவி கொடுக்கும் வண்ணமாய் ஆண்டவருடைய சமூகத்திலே நம்முடைய குறைவுகளை நம் மனத்தாழ்மையோடு நாம் அறிக்கை செய்வோமா? வேதம் சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், ஆனால் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகின்றவனோ இரக்கம் பெறுவான். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், ஆனால் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகின்றவனோ இரக்கம் பெறுவான். அன்பானவர்களே, இதை இரக்கத்தை பெற்றுக் கொள்வதற்கான ஒரு நேரம். மனத்தாழ்மையோடு ஆண்டவருடைய திருச்சமூகத்திலே நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையோடு நாம் அறிக்கை செய்வோமா? திறந்த மனதோடு தாழ்மையோடு, ஆண்டவரே நான் ஒரு பாவி என்று சொல்லுகின்ற சிந்தையோடு ஆண்டவருடைய சமூகத்திற்கு நேராய் நாம் கடந்து வருவோமா? தாவீது தன்னுடைய வாழ்வில் பாவம் அவருக்கு உணர்த்தப்பட்ட வேளைகளில் அவர் 52ஆம் சங்கீதத்தில் அவர் விதமாக அவர் செபித்தார். தேவனுக்கு ஏற்கும் வலிகள் நொறுங்குண்ட ஆவிதான், தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர். நம்முடைய வாழ்விலே உடைந்து போன உள்ளத்தை புறக்கணியாத ஆண்டவர் நம்முடைய வாழ்வை விரும்புகின்றார். நம்முடைய உடைந்த உள்ளத்தை சப்பரிடுவதற்காக அவர் விரைந்து வருகிறார். தாழ்மையோடு உடைய திருச்சமூகத்திற்கு நேராக நாம் திரும்பி வருவோமா? ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா? அன்பானவர்களே, உண்மையான மனதோடு ஆண்டவருடைய சமூகத்திற்கு நேராய் திரும்பி தன்னுடைய குறைவுகளை அறிக்கை செய்கின்ற ஒவ்வொரு ஆத்துமாவினுடைய பாவங்களையும் ஆண்டவர் மன்னிக்கிறார். கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் ஆண்டவர் நம்முடைய பாவங்களில் அவனை விடுவிக்கிறார். நாம் இப்பொழுது அவருடைய செல்ல குமாரர்களும் குமாரத்துகளும் அந்த நினைவோடு மகிழ்ந்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக் கொண்டவர்களாய் நம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? நம்ம எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த கடினமான சூழல்களிலே நம் ஆண்டவரை நன்றியோடு நாம் ஸ்தோத்தரிக்க நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். தாவீது தன்னுடைய வாழ்வின் நெருக்கடியான தருணங்களிலே அவன் செபித்தான், மகிழ்ந்து பாடினான், கர்த்தரை நான் காலத்தில் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய வாழ்வில் செய்த நன்மைகளுக்காய், ஆண்டவருடைய வாழ்வில் செய்த அதிசயமான காரியங்களுக்காக நன்றியுள்ள இருதயத்தோடு ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போமா? வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கை கொள்வோம் பாக்கியவான். அவர் மேல் நம்பிக்கை கொள்வோம் பாக்கியவான். ஆண்டவரை நம்பி ஆண்டவர் செய்த அதிசயமான காரியங்களுக்காக ஒவ்வொரு நாளும் நம்மை கடினமான காலகட்டங்களிலே நம்மை பாதுகாத்து பராமரித்து வருகிற உன்னதமான ஆண்டவருக்கு நன்றியுள்ள இருதயத்தோடு ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போமா? இது ஆண்டவருக்கு மகிழ்ந்து ஸ்தோத்தரிக்கின்ற ஒரு நேரம். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், நாதா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா, உம்மை போற்றுகிறோம் ஐயா, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஐயா என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? தாவீதின் ஸ்தோத்திர ஜெபத்தை நம்ம இணைந்து ஏறெடுப்போமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அமர்வோம். அன்பானவர்களே, இந்த நாளில் ஆண்டவருடைய தூய சமூகத்திலே ஆண்டவரை போற்றும்படியாய் ஆண்டவருடைய ஆலயத்திலே அவரை ஆராதிக்க வேண்டிய நாம் நம்முடைய இல்லங்களிலே முடக்கப்பட்டவர்களாய் இல்லங்களிலே அமர்ந்தவாறே ஆண்டவரை நாம் நோக்கி பார்க்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதனாலே சிந்தனைக்காக தெரிந்து கொண்ட திருமறை பகுதி யோவான் 20ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலிருந்து 29வது வசனம் வரையிலும் படிக்க கேளுங்கள். யோவான் 20ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலிருந்து 29ஆம் வசனம் வரையில் படிக்க கேளுங்கள். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீடர்கள் வீட்டிற்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களோட கூட இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தன. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார். உன் கைகளை நீட்டி என் வினாவிலே போடு. அவிவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார். தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றார். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய். காணாதிருந்து விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். 28வது வசனத்தை நான் மீண்டும் படிக்கிறேன். தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றார். என் ஆண்டவரே, என் தேவனே என்றார். அன்பானவர்களே, வீற்றெழுந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை பொழுதிலே உங்களை மீண்டும் வாழ்த்துகின்றேன். உங்களை நான் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணம் அவருடைய சீடர்களை குழப்பி போட்டது உண்மை. வாட் இஸ் நெக்ஸ்ட், அடுத்து என்ன என்றவர்களுக்கு தெரியாது. மரியாளோ இயேசுவை கண்டோம் என்று அறிவிக்கிறாள். ஆனால் சீடர்களால் நம்ப முடியவில்லை. பூட்டிய அறைக்குள் இயேசுவை ஆவியென நினைத்து வந்த இயேசுவை ஆவியென நினைத்து பயந்து நடுங்குகின்ற சீடர்கள். யோவான் 20ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து 29வது வசனம் வரை வருகின்ற பகுதிகளிலே ஆண்டவராய் இயேசுநாதருடைய முதல் திருக்காட்சியிலே சீடர் கூட்டத்தில் தோமா இல்லை. அதற்கு பின்னால் தோமாவை அவர்கள் சந்திக்கின்றார்கள். சீடர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் இயேசுவை கண்டோம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அவன் சொல்லுகிறான், நம்ப முடியாது, நாம் பார்க்க வேண்டும், நாம் தொட வேண்டும் என்று உறுதியாக சொல்லுகிறான். நான் அந்த ஆண்டவரை பார்க்க வேண்டும், அவரை நேரடியாக தொட வேண்டும் என்று சொல்லுகிறான். அன்பானவர்களே, இந்த காலை வேளையில் இந்த திருமறை பகுதி நமக்கு என்ன சத்தியத்தை தருகிறது என்பதனை சிந்திக்க அன்போடு அழைக்கப்பட்டிருக்கிறோம். முதலாவதாக தனித்திருந்த தோமா. இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்திற்கு பின் சீடர்கள் ஒரே இடத்திலே குழுமி இருந்தார்கள். பூட்டி அறைக்குள்ளாக அவர்கள் முடங்கி போய் இருந்தார்கள். ஆனால் அந்த தருணத்திலே தோமா அங்கு இல்லை. காரணம், ஆண்டவராய் இயேசுநாதருடைய சிலுவை மரணம் தோமாவை மிக கடுமையாகவே பாதித்திருந்தது. அவன் ஆண்டவராய் இயேசுநாதரை அதிகமாய் நேசித்தவன். அதே வேளையில் அவரோடு சாகவும் துணிந்தவன். இப்பொழுது அவன் உடைந்து போனவனாய், உடைந்து போன உள்ளத்தோடு மற்றவர்களை சந்திக்க திராணி இல்லாமல் துக்கத்தோடு அவன் தனியாக இருக்கிறான். அன்பானவர்களே, தனித்திருத்தல் அல்லது தனிமைப்படுத்தப்படுதல் என்பது ஒரு கடுமையான ஒரு அனுபவம். அதை புரிந்து கொள்ள நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பல நெருக்கடியான காலகட்டங்களில், நெருக்கடியான சூழ்நிலைகளில் நாம் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறோம், தனித்திருக்கிறோம். இது ரொம்ப ஒரு வேதனையான ஒரு அனுபவம். அன்பானவர்களே, இன்றும் நாம் தனித்திருக்கிறோம். கூடி ஆராதிக்க வேண்டிய நாம், ஆண்டவருடைய ஆலயத்தில் இணைந்து மகிழ்ந்து ஆண்டவரை போற்ற வேண்டிய நாம், இன்றைக்கு நாம் தனித்து உள்ளோம். எல்லாம் நன்றாகத்தான் இருக்கிறது. எல்லா சூழலும் ஓரளவு நமக்கு பாதுகாப்பாகத்தான் இருக்கிறது. தனிமையில நாம் பாதுகாப்பாகத்தான் உள்ளோம்.
உண்மையிலே நாம் மகிழ்வாக இல்லை. உண்மையிலே நாம் மகிழ்வாக இல்லை. ஏன் இந்த தனிமை? எப்போது மாறும் இந்த தவிப்பு? இந்த மனவேதனையோடு தான் உள்ளோம். இந்த மனவேதனையிலே தனிமையை சந்திக்க விரும்புகின்றோம். தன்னுடைய மனவேதனையிலே ஒரு மனிதன் தனிமையிலே சந்திக்க விரும்புகின்றான். கிங் ஜான் தி 5th என்று சொல்லுகின்றவர், இந்த பேரரசர் அடிக்கடி கூறுவார், if I had to suffer, let me be like a well-bred animal and let me go and suffer alone. நான் ஒரு மனிதன் பாடுபட விரும்பினால் நான் தனியாகவே எல்லாவற்றையும் நான் சந்திக்க வேண்டும், தனியாகவே நான் பாடுபட வேண்டும். அன்பானவர்களே, தோமா தன்னுடைய வேதனையை, துக்கத்தை தன் தனியாக சந்திக்க விரும்புகின்றான். யாரோடு அவன் பகிர்ந்து கொள்ள விரும்பவில்லை, மாறாக தனியாகவே அந்த துக்கத்தை அவன் சந்திக்க அவன் விரும்புகின்றான். அன்பானவர்களே, ஆனால் தனிமை என்பது ஒரு வேதனையான ஒரு அனுபவம். இட்ஸ் a painful one. அது ஒரு வேதனையான ஒரு அனுபவம். அந்த வேதனையான அனுபவத்திலே தோமா தனித்தே இந்த வேதனையான அனுபவத்தை அனுபவித்துக் கொண்டே இருக்கிறான். இரண்டாவது அந்த பகுதியில் நம்ம பார்க்கின்ற வேளைகளில் அந்த தோமா அந்த தனிமையாக இருந்தாலும் அவன் ஒருவரை தேடிக்கொண்டே இருக்கிறான். அதுதான் காயப்பட்டவரை தேடின தோமா. காயப்பட்ட ஆண்டவரை தேடின தோமா. சீடர்கள் சொன்னார்கள், இயேசுவை கண்டோம் என்று சொன்னார்கள். ஆனால் அவன் அதை நம்ப மறுக்கின்றான். தோமா எப்பொழுதும் ஆண்டவரோடு கூட இருக்க விரும்பினவன். யோவான் 14ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் ஆண்டவராகிய இயேசுநாதர் தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லுகிறார், நான் உங்களுக்கு ஒரு இடம் ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று இயேசுநாதர் சொன்ன பொழுது அதை பலரால் புரிந்து கொள்ள முடியவில்லை. 5வது வசனத்தில் தோமா கேட்கிறான், போகிற இடத்தை அறியோமே, வழி எப்படி தெரியும் என்று கேட்கிறான். போகிற இடத்தை அறியோமே, வழி எப்படி தெரியும் என்று சொன்னார். அதற்கு ஆண்டவராகிய இயேசுநாதருடைய பதில், நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனுமாய் இருக்கிறேன். தோமாவை பொறுத்தவரையில் எல்லாவற்றையும் அறிந்து கொள்ள வேண்டும், அவரோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறான். இயேசுவை உள்ளபடியே நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவன் விரும்புகிறான். என் ஆண்டவரை நான் உள்ளபடியே பார்க்க வேண்டும் என்று சொல்லி தோமா விரும்புகின்றதை நாம் காண முடிகிறது. தோமாவை பொறுத்தவரையில் செத்து 4 நாளான லாசருவை உயிரோடு எழுப்பின என் ஆண்டவர். அவர் உயிரோடு எழுந்தார், அவர் காயங்களோடு தான் வருவார் என்று சொல்லுகிற உறுதி இருந்தது. செத்து போன லாசருவை உயிரோடு எழுப்பின ஆண்டவர், என் ஆண்டவர் உயிரோடு இருப்பார். அவர் நிச்சயமாக அவர் காயங்களோடு தான் இருப்பார். காயப்பட்ட ஆண்டவரை நான் பார்க்க வேண்டும். என் ஆண்டவன் நிஜமானவர் என்று அவன் நம்பினான். அவர் என்னோடு கூட இருப்பவர் என்று அவன் நம்பினான். நமக்காக அவர் ஏற்ற காயங்கள், அவருடைய தழும்புகள், அவரை தேட வேண்டும், அவரை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவன் உறுதியாகவே நிற்கின்றதை காண முடிகிறது. அன்பானவர்களே, இந்த காலை பொழுதில் ஆண்டவருடைய தூய சமூகம் நேராக கடந்து வந்திருக்கிறான். தோமாவை போல ஆண்டவரை நான் பார்க்க வேண்டும், ஆண்டவரை நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிற உறுதியோடு நம்பிக்கையோடும் வாழ நாம் அழைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். இறுதியாக இந்த பகுதியில் நம்ம பார்க்கின்ற வேளைகளில் ஆண்டவரை தேடின தோமா ஆண்டவரை கண்டுகொள்ளுகிறார். ஆண்டவரை தேடின தோமா ஆண்டவரை கண்டுகொள்ளுகிறார். உறுதியாக நின்ற தோமாவுக்கு ஆண்டவர் காட்சி கொடுக்கிறார். வேதவசனம் சொல்லுகிறது, 8 நாளைக்கு பின்பு, முதல் காட்சியின் அடுத்த காட்சி 8 நாளைக்கு பின்பு இயேசுநாதர் பூட்டப்பட்ட அறைக்குள், வீட்டிற்குள் வருகிறார். வீடு பூட்டி இருக்கிறது. இயேசுநாதர் அந்த வீட்டுக்குள்ளாலே வருகிறார். அப்பொழுது அந்த சீடர்களோடு தோமா இருக்கிறார். 27வது வசனத்தில் ஆண்டவராகிய இயேசுநாதர் தோமாவை பார்த்து சொல்லுகிறார், உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கைகளை நீட்டி என் விலாவிலே போடு என்று சொன்னார். தோமாவிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவரை நேரடியாக பேசுகிறார். தோமாவே, உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் வினாவிலே போடு. The next moment, அடுத்த வினாடி தோமா மிகப்பெரிய ஒரு விசுவாசத்தை அவன் அறிக்கையிடுகிறான். My Lord, my God, என் ஆண்டவரே, என் தேவனே என்று சொல்லி
தன்னுடைய விசுவாசத்தை தோமா அறிக்கை செய்கிறார். இந்த விசுவாச அறிக்கை மிக மிக ஒரு ஆழமானது. இவரே என் ஆண்டவர், இவரே என் ஆண்டவர் என்று மிக மிக அழுத்தமாக அவன் உறுதியாக சொல்லுகிறான். என்னுடைய ஆண்டவர் காயமேற்றவர், அவர் மரணத்தை வென்றவர், அவர் சாவாமை உடையவர், அவர் வாழ்வு தரும் ஆண்டவர். அன்பானவர்களே, காயப்பட்ட ஆண்டவருடைய காட்சி எப்படியெல்லாம் நம்முடைய வாழ்விலே செயல்படுகிறது என்பதனை பாருங்கள். அது காயப்படுத்துகிறவரை மாற்றும். காயப்பட்ட ஆண்டவருடைய திருக்காட்சி, காயப்பட்ட ஆண்டவருடைய திருக்காட்சி காயப்படுத்துகின்றவரை மாற்றும், காயப்பட்டவரை குணப்படுத்தும். வித்தியாசம் இருக்கிறது. காயப்படுத்துகிறவர்களை மாற்றுகின்றது ஆண்டவருடைய திருக்காட்சி, காயப்பட்டவர்களை குணப்படுத்துகின்றது ஆண்டவருடைய காட்சி. அன்பானவர்களே, இந்த கடினமான காலகட்டத்தில், இந்த கோவிட்-19 நெருக்கடியான காலகட்டங்களிலே ஒன்றை நாம் புரிந்து கொள்வோம். ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். 18ஆம் சங்கீதம் 31வது வசனம் சொல்லுகிறது, நம் தேவனை இல்லாமல் கண்மலையா, அவர் என்னுடைய கண்மலையானவர் ஐயா, என் ஆண்டவர் என்னுடைய கண்மலையானவர் அப்படின்னு பாடுகிற சங்கீதக்காரன். அதுக்கு பின்னால சொல்கிறார், அவர் என் கால்களை மான்கால்களை போலாக்கி உயர்ந்த கண்மலையின் மேல் என்னை கொண்டு போய் நிறுத்துகிறார். அன்பானவர்களே, என்னுடைய ஆண்டவர் உடைந்து போன என்னுடைய சூழல்களிலே, மரண கண்ணிகளும் நெருக்கடியான நெருக்கிக் கொண்டிருக்கிற சூழல்களிலே என் கால்களை உறுதியாய் நிலைநிறுத்தி உயரமான இடத்திற்கு என்னை அழைத்து செல்லுகின்றவர் என்னுடைய ஆண்டவர். என்னக்காக காயமேற்ற என் ஆண்டவர் என்னை விடுவிப்பார். அவர் இன்றும் என்னோடு கூட இருக்கிறார். அவருடைய காயங்கள் என்னை குணப்படுத்தும், என்னை உறுதிப்படுத்தும் என ஆண்டவரை கண்டுகொண்ட தோமா உறுதியாக சொல்லுகிறார். அதுதான், என் ஆண்டவரே என் கடவுளே, என் ஆண்டவரே என் கடவுளே, என் தேவனே என்று சொல்லி தன்னுடைய விசுவாசத்தை அவன் ஆழமாக அவன் அறிக்கை செய்கிறார். அன்பானவர்களே, அந்த தோமா இந்தியாவுக்கு வந்து அவர் கட்டின ஆலயம் தென்னிந்தியாவில் இல்லை, கடைசி பகுதி திருவிதாங்கோடு என்று சொல்லுகின்ற பகுதி அவர் கட்டின ஆலயம் இன்றைக்கும் உள்ளது. அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவர் இஸ் a living God. அவர் வாழுகின்ற ஒரு ஆண்டவர், வாழுகின்றவர், நம்மை வாழ வைக்கின்றார். அந்த ஜீவனுள்ள ஆண்டவரை முழுமையாய் நம்ப நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த ஆண்டவரையிலே நாம் சார்ந்து நிற்க நாம் அழைக்கப்பட்டிருப்போம். முழுமையாய் விசுவாசிப்போம். அந்த ஆண்டவர் நமக்கு வாழ்வு தருகின்றவர். இந்த கடினமான காலகட்டங்களிலிருந்து நம்மை தூக்கி எடுப்பார், நம்மை உறுதிப்படுத்துவார், நம்முடைய வாழ்வில் நம்மோடு கூட இருந்து நம்மை நம்பிக்கையாய் பயணம் செய்ய வைப்பார். ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் கடந்து வருவோமா? ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மாணவர்களை மீண்டும் ஞானப்பாடல் 249 இணைந்து பாடுவோம். ஞானப்பாடல் 249. என் மீட்பரத்தம் சிந்தைனார் மா நீதியும் சம்பாதி. Amen.
அன்பானவர்களே, இருக்கின்ற இடத்திலே நம்முடைய கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்திற்கு நேராய் நம் கண்களை ஏறெடுக்க ஜெபிக்க உங்களை அன்போடு வேண்டுகிறேன். ஜெபம் செய்வோமா? உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் எங்களுடைய வாழ்வில் எங்களுக்கு நம்பிக்கையினை அருளி எங்களை ஆசீர்வதிக்க நீங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, மகிழ்ச்சி நிறைந்த இந்த ஓய்வு நாளின் காலை பொழுதிலே நம்முடைய ஆலயத்தில் கூடியமை ஆராதிக்க இயலாவிட்டாலும் எங்களுடைய இல்லங்களில் அமர்ந்து இந்த காலை பொழுதில் உம்மை நோக்கி பார்க்க ஜெபிக்க நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த உன்னதமான தருணத்திற்காக ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி உள்ள இருதயத்தோடு ஸ்தோத்திரங்களையும் நன்றி பலிகளையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. ஆமாண்டவரே, நீர் போற்றுதற்குரியவர், நீ நல்லவர், எங்களுடைய வாழ்வில் நன்மை செய்கின்றவர் என்பதனை இந்த காலை வேளையில நாங்கள் உணர்ந்து கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை பத்திரமாய் சுகமாய் நீ பாதுகாத்து வருகிற நம்முடைய மட்டற்ற தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. கடினமான காலகட்டங்களில் உம்முடைய பராமரிப்பு, உம்முடைய பாதுகாவலை நாங்களை அளவில்லாமல் தாங்கிக் கொண்டு வருவதற்காக நாங்கள் உமக்கு நன்றி உள்ள இதயத்தோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். உலகம் எங்கும் பயங்களும் நடுக்கமும் திகிலும் நிறைந்த சூழலே காணப்படுகிறது சுவாமி. உலகில் எல்லா பகுதிகளிலும் ஒரு விதமான சஞ்சலமும் தவிப்பும் அதிகமாய் காணப்படுகின்றதை ஆண்டவர் அறிவீர் ஐயா. கோவிட்-19 என்று சொல்லுகிறதான இந்த கொடிய வைரஸ் வியாதியினால உலகமெங்கும் பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறது. எங்கள் தேசமும் பயந்து கொண்டிருக்கிறது. நாங்களும் பயந்து கொண்டேதான் இருக்கிறோம் ஐயா. இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த கடினமான சூழல்களிலே, இந்த கடினமான நெருக்கடியான தருணத்திலே நாங்கள் தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறோம். அந்த தோமா தனிமையாய் இருந்தது போல வேதனையான அந்த தருணங்களிலே நாங்கள் தனிமையாகவே நாங்கள் இருக்கிறோம் ஐயா. உம்மை தேடுகிறோம் எங்கள் ஆண்டவரே. காயமேற்ற எங்களுடைய ஆண்டவரே, எங்களை விடுவியும் ஐயா. இந்த கடினமான சூழல் எங்களுடைய உலகத்தை, எங்களுடைய தேசத்தை விடுவியும், எங்களை விடுவியும் என்று சொல்லுங்கள். வேண்டுதலோடு உங்களுடைய சமூகத்திற்கு நேராக எங்களுடைய கண்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம். வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தர் எனக்கு ஆசை வரும் என்று சொன்ன பக்தனை போல உதவிவரன் கண்களையாக உடைய சமூகத்திற்கு நேராக எங்களுடைய கண்களை ஏறெடுக்கிறோம் ஐயா. இரக்கமுள்ள ஆண்டவரே, காயங்களோடு கூட இருக்கிற எங்களுடைய ஆண்டவர், எங்களுக்காக காயமேற்ற ஆண்டவர், எங்களுடைய காயங்களை குணப்படுத்துவீர். இந்த நெருக்கடியான காலகட்டங்களில் எங்களை விடுவிப்பீர். காரணம், நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். எங்களுடைய இன்ப துன்பங்களில் நீர் பங்கு கொள்ளுகிறீர். உம்முடைய அருகாமை, உம்முடைய பிரசன்னம் எங்களை தாங்குகிறது என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அந்த விசுவாசத்திலே ஒவ்வொரு நிமிடமும் நாங்கள் பயணிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்கிறார். ஒவ்வொரு தனி குடும்பங்களுக்காக, அந்த குடும்பங்களில் உள்ள குழந்தைகளுக்காக, சிறுவர் சிறுமியர்களுக்காக, வாலிபர்களுக்காக, பெற்றோருக்காக, முதியோருக்காக தனித்தனியாய் பெயர் பெயராயுடைய சமூகத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நெருக்கடியான காலகட்டங்களில் எங்களுடைய பெற்றோர், எங்களுடைய முதியோர்களை கண்மணி போல ஆண்டவர் எங்களை பாதுகாத்துக் கொள்ளும் ஐயா. எங்களுடைய குழந்தைகளை கண்மணி போல பாதுகாத்துக் கொள்ளும். எங்களுடைய சிறுவர்களை பாதுகாத்துக் கொள்ளும். எங்களுடைய வாலிபர்களை பாதுகாத்துக் கொள்ளும். எங்களுடைய பெற்றோரை பாதுகாத்துக் கொள்ளும். எல்லாரையும் நீர் பாதுகாத்துக் கொள்ளும் ஐயா. உங்களுடைய குணப்படுத்துகின்ற கரம் ஒவ்வொரு இடங்களிலும் வல்லமையாய் செயல்பட வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாடுகளிலும் வல்லமையாய் செயல்பட வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பகுதிகளிலும், ஒவ்வொரு கண்டங்களிலும் மிக வல்லமையாய் செயல்பட வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நெருக்கடியான காலகட்டங்களில் எங்களுடைய வாழ்வாதாரங்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அடுத்து நாங்கள் என்ன செய்ய, அடுத்து என்ன நடக்கும் தெரியாது. சஞ்சலமும் தவிப்புதான் எங்களுக்கு மிஞ்சுமோ என்று சொல்லுகிற கவலையில் உடைய பிள்ளைகள் காணப்படுகின்ற வேளைகளில் எங்களை பார்த்து சொல்லும்
நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உனக்காக காயங்களை பெற்றேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று எங்களை பார்த்து சொல்லும் ஆண்டவரே. காயப்பட்ட ஆண்டவரை நான் பார்க்க வேண்டும் என்று தோமா தேடின வேளைகளில் அந்த தோமாவுக்கு திருக்காட்சி கொடுத்த என் அன்பின் ஆண்டவர் இன்றைக்கும் எங்களுடைய வாழ்வில் செயல்படுகின்றவராகவே இருக்கிறேன். எங்களையும் குணப்படுத்துகின்றவராக இருக்கிறேன். அந்த விசுவாசத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தருவீராக. எங்களுடைய நம்பிக்கை எங்கள் ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் தருவீராக. எங்களுடைய கடின சூழல்களை எங்களை ஆண்டவர் விடுவிப்பீர் என்று சொல்கின்ற ஒவ்வொரு நம்பிக்கையையும் ஆண்டவர் தருகிறார். பயப்படாது சுருமந்தையே அப்படின்னு சொல்லி எங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று எங்கள் ஆண்டவர் எங்களை பார்த்து சொல்லும் ஐயா. அந்த நம்பிக்கை உண்டு எங்களை வாழ்விக்கும், அந்த நம்பிக்கை உண்டு எங்களை பயணிக்கும். இந்த விசுவாசத்திலே நாங்கள் நிலைத்து நிற்க கர்த்தர் உதவி செய்கிறார். எங்களுடைய அரசுக்காக, அரசு அதிகாரிகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அவர் எடுக்கிற நல்ல முயற்சிகளை கர்த்தர் அமைக்க பண்ணுகிறார். கடுமையாய் உழைக்கின்ற காவல்துறைக்காக, காவல்துறை அதிகாரிகளுக்காக, காவல்துறையினருக்காக மிக நேர்த்தியாய் அர்ப்பணிப்போடும் தியாகத்தோடும் போராடி மக்களை பாதுகாக்கின்ற பணியில் ஈடுபட்டு இருக்கின்ற மருத்துவர்களுக்காக, தாதியர்களுக்காக, மருத்துவ பணியாளர்கள், சுகாதார பணியாளர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர்களை பாதுகாத்துக் கொள்ளும், சேதங்கள் நிகழாதபடிக்கு உடைய தூய கரம் உடைய பிள்ளைகளை ஆட்கொள்ள வேண்டும் என நாங்கள் செபிக்கிறோம். இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த கடினமான காலங்களில் நாங்கள் வெளியே வர நம்பிக்கையோடு நாங்கள் ஆண்டவரை கூடி ஆராதிக்கக்கூடிய ஒரு காலத்தை, சூழலை சீக்கிரமாய் ஆண்டவர் திருப்பி தருகிறார். என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அதை முழுமையாய் உடைய சமூகத்தில் நாங்கள் நம்புகிறோம். இந்த விசுவாசத்தோடு உடைய சமூகத்தில் நாங்கள் கடந்து வருகிறோம். அதிசயமான காரியங்களை எங்களுடைய வாழ்வில் ஆண்டவர் நடப்பிக்கிறார். இடத்திலிருந்து அதிசயமான காரியங்களை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அற்புதமான காரியங்களை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். தேவ கிருபை தொடர்ந்து எங்களை தாங்க, தொடர்ந்து எங்களை பலப்படுத்த தேவரீர் எங்களுக்கு உதவி செய்தல்ல வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். எங்களை உடைய சமூகத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். உடைய பேரன்பின் கரங்களை எங்களை முற்றிலுமாய் ஆட்கொண்டல்ல வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். உண்மையிலே ஆண்டவரே, நாங்கள் குறைவுள்ளவர்கள், பிழை உள்ளவர்கள் ஐயா. நாங்கள் இடத்தில் எதை கேட்க வேண்டும் என்று தெரியாதவர்கள். எங்களை மன்னித்து எங்கள் மேல் இரக்கம் பாராட்டி உடைய பெரிதான கிருபைகளை எங்கள் வாழ்வில் பொழிந்தள்ள வேண்டும் என நாங்கள் செபிக்கிறோம். துக்கத்தில் இருக்கின்ற பிள்ளைகள் விடுபடவும், ஆறுதலற்றவர்கள் ஆறுதலை பெற்றுக்கொள்ளவும், நம்பிக்கையற்றவர்கள் நம்பிக்கையினை பெற்றுக்கொள்ளவும் இந்த நாட்களில் என் ஆண்டவர் உதவி செய்தள்ள வேண்டும் என நாங்கள் செபிக்கிறோம். முடக்கப்பட்ட இரு நிலையில இருக்கிற நாங்கள் விடுவிக்கிற எங்கள் ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறார், அவரே என்னுடைய ஆண்டவர் என்று சொல்லுகிற நம்பிக்கையோடு தொடர்ந்து உம்மை சார்ந்து இருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தல்ல வேண்டும் என்று மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் மன்றாடுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவன் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, கடவுளின் அன்பும், தூய ஆவியானவருடைய திருவுருவம் ஐக்கியம் இன்னும் என்ன சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் மீண்டும் மீண்டும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. அன்பானவர்களே, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார், கண்மலையானவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லுகின்ற விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் வீட்டிலே தனித்திருப்போம், விழித்திருப்போம், கவனமாய் இருப்போம். கடவுள் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.